ஹாய் யுவர்ஸ், இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருக்கோம். இந்த ஸ்டாப்புன்னு போட்டிருக்கு பாருங்கள், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியோட ரயில்வே ஸ்டேஷனோட எண்டு பாயிண்ட். இந்தியாவோட கடைசி ரயில்வே ட்ராக் இந்த கன்னியாகுமரியில் தான் முடியுது. இதுக்கப்புறம் ரயில்வே ட்ராக் கிடையாது, கடல் தான் இருக்குது. அதனால தான் இதோட ஸ்டாப்புன்னு போட்டிருக்காங்க. இருந்தால் கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரலும் ரயில்வே ட்ராக் இருக்குது. நம்ம இந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். இயற்கை சூழலோட வெறும் நெல் வயல்கள், தோப்புகள் நிறையா சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு குழித்துறை. இந்த குழித்துறையிலேருந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறதுக்காண்டி தான் நம்ம ட்ரெயினில் இறங்கணும். இப்போ 1 கிலோமீட்டர் நடந்து போனோம்னா மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாப் வந்துடும். நம்ம மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாப் வந்தாச்சுங்க. இங்கேருந்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். முன்சிறை. இந்த முன்சிறையிலேருந்து நம்ம போகிற வழியில் தான் இப்படி அழகான பூக்கள், மண்பாண்டங்கள் இதெல்லாம் இருக்குது. இதில் நடந்து தான் நம்ம போகணும். ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் வருது. நடந்து போயிட்டால் ஒரு சித்தா ஹாஸ்பிட்டல் வருது. அது வழியாக தான் நம்ம பார்க்க வேண்டிய இடத்துக்கு போகிற வழித்தடம் அதில் தான் இருக்குது. நம்ம சித்தா ஹாஸ்பிட்டல்லேருந்து போயிட்டு சித்தா ஹாஸ்பிட்டல் பேக் சைடு வந்துட்டோம். இப்போ பின்னாடி வந்தால் தான் தெரியுது இந்த இடம் தான் நம்ம பார்க்க வந்திருக்க ஒரு இடமா இருக்குது. இங்கே பார்த்திங்களா, எங்கே பார்த்தாலும் பசுமையும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் முன்னாடி ஒரு பெரிய பழமையான ஒரு பாறை இருக்குது. இந்த பாறைக்கு தான் ஒரு வரலாறு இருக்குது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம முன்னாடி போனோம். போயிட்டால் அந்த இடத்துல தான் நம்ம ஒரு முக்கியமான இடத்த பார்க்க போகிறோம். இந்த பழமையான பாறையில் தான் ராமாயணத்தோட ஒரு பகுதி இருக்குது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சீதாதேவி வனத்தில் இருக்கிறப்ப ராமர் மாயம்மனை தேடி போயிடுறாரு. லட்சுமணன் அவங்க அண்ணனை தேடி போயிடுறாங்க. சீதாதேவி தனியாக இருக்கிறப்ப நம்ம இலங்கைஸ்வரர் ராவணேஸ்வரர் சீதாதேவி தூக்கிட்டு வந்துடுறாரு. அவர் வந்த புஷ்ப வாகனத்தை இந்த இடத்துல தான் முதல்ல நிப்பாட்டி சீதாதேவி சிறை வைக்கிறாரு. அதனால இந்த இடத்துக்கு முன்சிறை அப்படின்னு ஒரு பேர் வந்தது காரணமாக சொல்கிறாங்க. முன்சிறையில் இன்னொரு சிறப்பு இருக்குது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த பாறையில் தான் சீதாதேவியும் படுத்துட்டு அவங்க அழுதுருக்காங்க. அந்த அழுத கண்ணீரும் அவங்களுடைய கண்களும் இந்த பாறையில் பதிஞ்சிருக்கதா சொல்லப்படுது. அதை பார்க்குறதுக்கு தான் நம்மளும் வந்திருக்கோம். நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்டத்தில் போய் பார்த்தோம்னா சீதாதேவியுடைய கண்களும் அந்த கண்ணில் இருக்க கண்ணீரும் நல்லா தெரியுது. நம்ம வீடியோவில் பார்க்குறதுக்கு இவ்வளோ தான் தெரியுது. கொஞ்சம் ஃப்ரண்டில் போய் பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக அழகாக தெரியுது. அது இல்லாமல் காற்றடிச்சு அந்த தண்ணி அலம்புறப்ப கண் ஓரமாக கண்ணீர் வழிகிற மாதிரி காட்சி ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நீங்களும் மார்த்தாண்டம் சைடு போனீங்கன்னா இந்த முன்சிறைக்கு போயிட்டு சீதை கண்ணுன்னு சொல்கிறாங்க, சீதை கண்ணீருன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்த பார்த்துட்டு நம்மளுடைய பழமை எவ்வளோ ஒரு புகழ் வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் உணரலாம். ரொம்ப சூப்பரான இடம், ரொம்ப இயற்கையாக அமைஞ்சிருக்க ஒரு இடம். இந்த பாறையில் ராவணேஸ்வரர் புஷ்ப வாகனத்தோட நிப்பாட்டின தடம் இருக்குன்னு சொன்னாங்க. அதை பார்க்கலான்னு பார்த்தா அது நமக்கு தெரியல. நம்ம கீழே இறங்கிறதுக்கு படிகள் பாறையிலே செதுக்கியிருந்தாங்க. ரொம்ப சேஃபாக தான் இருந்துச்சு இறங்கிறதுக்கு. இவ்வளோ இடம் மட்டும்தான் நம்ம நிற்க முடியும். அதுக்காண்டி கீழே இறங்கினோம்னா கீழே ஒரு பிடிமானமே இல்லை, கீழே உழுகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் போனாலும் ரொம்ப சேஃபாக சீத்தையோட கண்ணை பார்த்துட்டு சீதாவின் கண்ணீரையும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஒரு இயற்கை சூழலோடு அமைந்த பார்க்க வேண்டிய ஒரு இடம். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலாத்தலங்கள் நிறையா இருக்குது. அதில் இந்த இடமும் ஒரு சிறப்பான இடமா இருந்தது. அதான் நாங்களும் பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கே ஒரு சித்தா ஹாஸ்பிட்டல் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல். ரொம்ப எல்லா நோய்களுக்குமே இங்கே மெடிசன் ரொம்ப சிறப்பாக கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு அது தேவைப்பட்டாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த இடத்தையும் பார்த்துட்டு நம்ம உடம்புக்கு தேவையான மெடிசனையும் இங்கே வாங்கிக்கலாம். இந்த இயற்கையான இந்த பிளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.